frei. Sie möchten in eine andere Stadt umziehen. Was müssen Sie machen? Sammeln Sie so weit vergleichen Sie dann im Kurs. இப்போ நீங்கள் வேறு சிட்டி உங்கள் ஊர்லேருந்து சென்னைக்கு வந்துடுறீங்கன்னா என்ன பண்ணுவீங்க, என்னெல்லாம் பண்ணணும்? ஸோ ஆல்ரெடி நீங்கள் அங்கே இருந்தீங்கன்னா அங்கே ஏதாவது ஒர்க் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அந்த ஒர்க்கை ரிசைன் பண்ணணும். அதுக்கப்புறம் திங்ஸ் பேக் பண்ணணும். இங்கே வரணும்னா என்னெல்லாம் தேவைப்படுதோ அது எல்லாமே நீங்கள் ரெடி பண்ணிக்கணும் இல்லைங்களா? ஸோ அதே மாதிரி தான். ஸோ இவங்க என்ன பண்ணாங்கன்னா லேசன் சிடி அன்சைகே ஃபான் ஃபேரா வாஸ் அட் சி ஃபார் வெல்ஷ அன்ட்வர்ட் இஸ் ஃபார் ஃபேரா இன்டரசன்ட். ஸோ இங்கே வேறான்றவங்க வந்து ஊரை மாற்றுறாங்க. அவங்க ரூம்ஸை வந்து கொடுக்குறாங்க. ஃபால் மொபிலியர்டஸ் ஜிம்மர், அதாவது ஃபுல்லி ஃபர்னிஷ்டு ரூம்ஸ் 18 ஸ்கொயர் மீட்டர்ஸ். 3 பேர் தங்குற மாதிரி ஷேர்ட் அப்பார்ட்மெண்ட்டு. அதில் 380 மந்த்லி 380 ப்ளஸ் அதர் எக்ஸ்பென்சஸ் வந்து 80 ஆகிடும். ஸோ அவங்க வந்து செப்டம்பர்லேருந்து ஃபெப்ரவரி வரைக்கும் மாற்றணும் பிளேஸ். அந்த 3 மாதத்துக்கு 6 மாதத்துக்கு. ஹைடல்பர்க் சென்ட்ராலே லாகர் சென்ட்ரல் லொக்கேஷன் பின் ஃபார் eine எராஸ்மஸ் செமஸ்டர் இன் ஃப்ரைபூர்க். ஸோ இவங்க வந்து ஃப்ரைபூர்க்கு போகிறாங்கன்றதுனால அவங்க ரூமை கொடுக்குறாங்க. ஸோ இது 3 அட்வர்டைஸ்மெண்ட் இருக்குது. எது வந்து கரெக்டாக இருக்கும்? தேர்ட் ஒன் என்ன சொல்கிறாங்கன்னா ஜூகே ஷோன் லாங்க இன் ஹைடல்பர்கில் நான் சர்ச் பண்ணிகிட்ருக்கேன். நான் வந்து என்னோட கேர்ள் ஃப்ரெண்டோட வந்து நான் மாற்ற போகிறேன் அப்படின்றாங்க. ஸோ 2 பேர், அதனால இது கிடையாது, இதுவும் கிடையாது. ஸோ இதுதான். ஸோ நான் வந்து செப்டம்பரில் வந்து ஒரு ½ இயருக்கு வந்து ஹைடல்பர்க்கு போகிறேன். நீ வந்து என்னோட ரூம்ஸ் எடுத்துக்க முடியுமா? அந்த டைமில் நான் வந்து 10 கிலோமீட்டர்ஸ் வந்து ஃப்ரைபூர்க்லேருந்து கொஞ்சம் தள்ளி இருக்கேன் அப்படின்றாங்க. ஸோ இது பி. ஸோ ரூம் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிறாங்க 2 பேரும். இவங்க ரூமுக்கு இவங்க ரூமுக்கு இவங்க மாற்றிக்கிறாங்க. ஸோ இவங்களோட மெயில்ஸ் படிக்கணும். படிங்க. So hast du noch Fragen? So hallo Fira, ich fühle mich sehr wohl in deinem Zimmer. உன்னோட ரூமில் வந்து நான் ரொம்ப கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணுறேன். Ich habe auch schon alle meine Sachen ausgepackt. I have packed all my things. I have packed all my things.
டைனமிக் ஒன்று. ஸோ கூட இருக்கிற 2 பேர் லீனா நோவா வந்து அவங்களும் ரொம்ப தே ஆர் வெரி நைஸ் டு மீ. Als ich noch in Freiburg war, habe ich den Umzug gut vorbereitet. ஸோ ஃப்ரைபூர்க்கில் இருக்கும்போதே வந்து நான் என்னோட மூவிங்க்கான எல்லா ப்ரிப்ரேஷனும் நல்லா பண்ணியிருந்தேன். கிஸ்டன் பேக் பாக்ஸஸ் எல்லாம் பேக் பண்ணுறது, meinen Job als Kellnerin kundigen. ஸோ என்னோட ஜாப் வெயிட்ரஸ் நான் பண்ணுற ஜாப் வந்து ரிசைன் பண்ணுறது, என்னோட ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் பாய் சொல்கிறது. Als ich mich hier an der Uni anmelden wollte, hat mir ein Zeugnis gefehlt. ஸோ நான் வந்து இங்கே யூனிவர்சிட்டிக்கு வந்ததுக்கப்புறமா என்னோட போகணுன்னும் போது என்னோட சர்டிஃபிகேட்ஸ் மிஸ் பண்ணிட்டேன். Zum Glück konnte es meine Mutter mailen und jetzt habe ich die Zulassung zu Studium. ஸோ ஆனால் லக்கிலி எங்கள் மதர் வந்து அதெல்லாம் எனக்கு மெயில் பண்ணிட்டாங்க. ஸோ நவ் ஐ ஹவ் ஸ்டார்டட் ஸ்டடீஸ். Heute haben hatten wir English das erste Wege essen. So today we are going to have finally எல்லாரும் ஒன்று சேர்ந்து சாப்பிட்ற மாதிரி இன்னைக்கு பிளான் பண்ணியிருக்கோம். Immer wenn ich Zeit hatte, wären Lina und Noah nicht zu Hause. எனக்கு எல்லாம் எப்போ டைம் கிடைச்சதோ அப்போல்லாம் லீனா நோவாக்கு டைமே இருக்காது, அவங்க வீட்டில் இருக்க மாட்டாங்க. ஆனால் es war ein super Abend. இன்னைக்கு வந்து ரொம்ப நைஸ் ஈவினிங்காக இருந்துச்சு. We are haben uns lange unterhalten. We talked for a long time. We loved us by then by dear. ஸோ உனக்கு எப்படி போகுது? Hast du noch Fragen? உனக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? ஸோ லீவே க்ரூஸ் அண்ட் போனஸ் சான்ஸ். போனஸ் சான்ஸ்ன்றது வந்து இட்ஸ் என்ன சொல் ஃப்ரெஞ்ச் வேர்டு அது. ஓகே மெல்லி. ஸோ நெக்ஸ்ட் ஜீவிதா படிக்கிறீங்களா? Lubricants. Lubricants. Okay. So, mir gefällt es hier in Freiburg in deiner Wohnung auch sehr nett. ஸோ எனக்கு வந்து உன்னோட வீட்டில் இங்கேயும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. எஸ் இஸ் சார்லஸ் எட்வஸ் கிளைனர் ஆல்ஸ் இன் ஹைடல்பர்க். ஆனால் ஹைடல்பர்கில் விட இங்கே வந்து எல்லாமே சின்ன சின்னதாக இருக்குது ரூம்ஸ் எல்லாம். Als ich das erste Mal in Zentrum war, habe ich mich trotzdem verirrt. ஸோ ஃபஸ்ட் டைம் வந்து நான் சென்ட்ரூம்க்கு போயிருக்கும்போது நான் ஐ வாஸ் லாஸ்ட். aber jetzt kenne ich mich schon gut aus. ஆனால் இப்போ வந்து எனக்கு நல்லா தெரியும். Und wenn ich Hilfe brauche, dann frage ich andere Studierende. Das klappt immer. ஸோ இப்போ எனக்கு எதாவது கொஷின்ஸு இல்லை ஹெல்ப் எதாவது தேவைப்பட்டுச்சுன்னா நான் அதர் ஸ்டூடெண்ட்ஸை கேட்குறேன். அது வந்து நல்லா ஒர்க் அவுட் ஆகுது. Morgen muss ich mich noch offiziell in Freiburg anmelden. ஸோ டுமாரோ நான் வந்து அஃபிஷியலாக
ரெஜிஸ்டர் பண்ணணும். Ich bin schon gespannt, ob ich das auf Deutsch machen kann oder ob ich Französisch sprechen muss. ஸோ எனக்கு தெரியல, ஐ எம் ரியலி எக்ஸைட்டட். நான் இது ஜெர்மன் லாங்குவேஜில் பண்ணணுமா இல்லை ஃப்ரெஞ்சில் பேசணுமா? Wenn ich in Heidelberg Französisch gesprochen habe, konnte ich das nicht gut. ஸோ ஹைடல்பர்கில் இருக்கும்போது ஃப்ரெஞ்ச் எனக்கு அவ்வளோவா வரலை எனக்கு. aber das verb hier bestimmt besser. ஆனால் இங்கே வந்து எனக்கு நல்லா பெட்டராக இருக்குது. Im Briefkasten war übrigens noch Post für dich. ஸோ பை த வே இங்கே வந்து போஸ்ட் பாக்ஸில் வந்து உங்களுக்கு நிறைய லெட்டர்ஸ் இருக்குது. ஜாலிஷ் சிடிஎஸ் ஷிக்கன் அது உங்களுக்கு அனுப்பட்டுமா அப்படின்னு கேட்குறாங்க. ஹாஸ்லிஷ க்ரூசர் பேரா. ஸோ அந்த டெஸ்ட்டுக்கு மேட்ச் பண்ணுற மாதிரி தான். மெல்லி ஹேட் எரர் உன்சு குட் ஃபோர் பெரைட்டர். ஸோ இதை நீங்கள் படிச்சுட்டு மார்க் பண்ணுங்கள் பார்க்கலாம் எதுன்னு. படிச்சிட்டிங்களா? மெல்லி ஹேட் எரன் உன்சு குட் ஃபோர் பெரைட்டட். ஃபுல்லாக படிக்கணும் நீங்கள், அந்த டி அண்ட் ஆன்சர்ஸ் பண்ணாமல். மெல்லி ஹேட் எரன் உன்சு குட் ஃபோர் பெரைட்டட் und sich von ihren Freunden verabschiedet. Second one. சரியா கேட்கலமா? செகண்ட் வேணா இல்லை. als Melli ein Zeugnis gefällt hat. சர்டிஃபிகேட்ஸ் மறந்தப்ப என்ன ஆச்சு? Geschickt. Wenn Frida Fragen hat, அதுக்கு தான் இது elfen ihr andere Studierende. Als Vera das letzte Mal im Zentrum von Freiburg war,
Yeah. Okay. Wenn Vera Französisch sprechen musste. Yes. ஸோ இதில் வந்து நிறைய இந்த வேர்ட்ஸ் பார்த்துருக்கோம். அல்சு, இம்மல், வெண்ணு. ஸோ இது எப்போன்னா நேபன் சாட்மிட் அல்சு வெண்ணு இது ரெண்டு வேர்டு யூஸ் பண்ணாங்கன்னா அல்ஸ் மெல்லி அண்ட் ஜாய்னிஸ் கெஃபெல்ட் ஹார்ட் ஹார்ட் இயர முட்டை ஓகே அல்ஸ்னாலும் வென் அப்படின்னாலும் ரெண்டும் ஒரே மீனிங் தான் வரும். சரிங்களா? அல்ஸ்னாலும் வென்னாலும் ரெண்டும் ஒரே மீனிங். ஓகே அல்ஸ் எப்போ யூஸ் பண்ணுவாங்கன்னா அல்ஸ் மெல்லி அண்ட் ஜாய்னிஸ் கெஃபெல்ட் ஹார்ட் எப்பயாச்சும் ஒரு தடவை நடக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே அல்ஸ் யூஸ் பண்ணலாம். ஸோ ஐன்மால் இதுக்கு முன்னாடி நடந்தது, ஐன்மால் எப்பயோ நடந்துச்சு அப்படின்னும் போது வென் மெல்லி ஃபர்காட் மிஸ்ட் அ சர்டிஃபிகேட் அவங்க மதர் வந்து அதை அனுப்புனாங்க. ஸோ இது வந்து ஐன்மால் ஒன் டைமு ஏர்லியராக இதுக்கு முன்னாடி ஒன் டைம் நடந்த விஷயத்துக்கெல்லாம் அல்ஸ் யூஸ் பண்ணணும். அதே மாதிரி வென் இல்லைன்னா இம்மர் வென் இருக்கு இல்லைங்களா, அது வந்து ஆல்வேஸ் வென் ஐ ஹாவ் டைம் லீனா நோவா வந்து இருக்க மாட்டாங்க. ஸோ இது எப்பவுமே நடந்துகிட்டே இருக்கு, ஆஃப் அன் ஹவர் நடந்துகிட்டே இருக்கு. இம்மர் வென்னுன்றது வந்து வென்எவர் எப்போ வந்தாலும் எனக்கு டைம் இருக்கும் போது எல்லாமே அவங்க இருக்க மாட்டான்றாங்க. ஸோ இது வந்து ஆஃப்டர். வென் வேரா ஃப்ராகன் ஹார்ட் எல்ஃபன் இயர் அண்டர் ஸ்டூடியர் எண்டர் இது இப்போ நடந்துட்டு இருக்கு. அவங்களுக்கு எப்போ கேள்வி வருதோ இல்லை டவுட்ஸ் வருதோ அதர் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அவங்களுக்கு ஹெல்ப் பண்றாங்க. அல்ஸ் வந்து இதுக்கு முன்னாடி ஏர்லியரா ஒன் டைம் நடந்த விஷயத்துக்கு அல்ஸ் யூஸ் பண்ணோம். அடிக்கடி நடந்துட்டே இருக்குன்றது போது இம்மர் வென் யூஸ் பண்ணும். இப்போ நடக்கிறதுக்கு வென் யூஸ் பண்ணும். இன்னும் நடந்துட்டே இருக்கு அப்படின்ற போது வென் யூஸ் பண்ணும். அல்ஸ் கில்ட் ஃபார் ஐன்மாலிகே எரைக்னஸ் அதாவது ஒன் டைம் ஈவெண்ட்டுக்கு அல்ஸ் அப்ளை பண்ணுவாங்க. Sie können aber einen längeren Zeitraum haben. Maybe when I was young நான் எங்கே இருக்கும்போது இல்லைன்னா நான் வந்து ஜப்பானில் இருக்கும்போது இல்லைன்னா நான் இந்த வயசில் இருக்கும்போது அப்படின்னு யூஸ் பண்ணும்போது கூட அல்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம், லாங் டியூரேஷனாக இருந்தாலும். ஸோ இங்கே என்ன யூஸ் பண்ணலான்னு பார்க்கலாம். அல்ஸ் மெல்லி இந்த ஷூலே gekommen ist, konnte sie nur Französisch. ஸோ இங்கே என்ன வரும்? டேஷ் ihre Freundin getroffen hat, haben sie meistens Deutsch geredet. இது என்ன சொல்றாங்கன்னா அல்ஸ் கிடையாது. Sie ihre Freundin getroffen hat அவங்க ஃப்ரெண்டை மீட் பண்ணும் போதெல்லாம் அவங்க என்ன பண்றாங்க? ஜெர்மன் பேசுறாங்க. அடுத்தது இங்க வெறும் வென்னு கூட யூஸ் பண்ணலாம். இம்மரு இல்ல இம்மர் வென்னு ரெண்டு வேணா எது வேணாலும் யூஸ் பண்ணலாம். சரிங்களா? ஆனா அவங்களே இம்மர் போட்டாங்கன்னா நீங்க எதுவுமே யோசிக்காம வென்னு போட்டுடலாம். புரியுதா? அடுத்தது டேஷ் மெல்லி ஃபியர்சன் யாரே ஆல்ட் வார் ஹேட் சி டி ஷூல gewechselt. அல்ஸ் 14 இயர்ஸ்ல இருக்கும்போது ஸ்கூல் சேஞ்ச் பண்ணிட்டாங்க. இதுக்கு வந்து நீங்க யோசிக்காம இம்மர் வென் ஜி சாரிக் வார் அவங்க எப்பெல்லாம் சேடா இருக்கிறாங்க அப்பெல்லாம் பிரெஞ்சு மியூசிக் லிசன் பண்றாங்க. ஸோ
So either see das erste Mal in Heidelberg war hat es ihr super gefallen. Also correct. So first time அவங்க வந்து ஹைடல்பர்க் வந்தப்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. So arbeiten zu dritt und erzählen sie über sich. So இது வந்து own wordsல எழுதிக்கலாம். Als ich Kind war சின்ன சின்ன பசங்களா இருக்கும்போது என்ன பண்ணுவோம்? Aber ich viel im Garten gespielt. நான் வந்து அடிக்கடி கார்டன்ல ப்ளே பண்ணுவோம். ஸோ நான் சின்ன வயசுல இருக்கும்போது என்ன பண்ணுவேன், நிறைய விளையாடுவேன் அப்படின்னு சொல்லுவேன். Wenn ich allein zu Hause war. ஸோ வீட்டில் தனியாக இருக்கும்போது என்ன பண்ணுவாங்க? ஸோ பயமாக இருக்கும். அந்த மாதிரி. ஸோ நெக்ஸ்ட் வந்து நான் ஏதோ ஊரில் ஆல்சிஷ் das erste Mal in நான் வந்து ஃபர்ஸ்ட் டைமாக ஏதோ ஒரு ஊர் ஜப்பானோ ஏதோ ஒரு ஊர் எழுதிக்கோங்க. வார் இஷ் இதே மாதிரி சூப்பர் கெஃபாலன்னு சொல்லலாம். இல்லை என்ன சொல்லலாம், வேற என்ன சொல்லலாம், ரொம்ப எந்துவா இருந்தேன் அப்படின்னா begeistert, வாரிஷ் begeistert அப்படின்னு எழுதலாம். ஸோ wenn ich meine Großeltern besucht habe, ஸோ அவங்க விசிட் பண்ணும்போதெல்லாம் கிராண்ட் பேரண்ட்ஸ் விசிட் பண்ணும்போதெல்லாம் என்ன பண்ணுவாங்க, விசிட் பண்ணும்போதெல்லாம் நான் என்ன பண்ணுவேன், அவங்க ஏதாவது கொண்டு வருவாங்க இல்லைங்களா. ஃபீல் ஜூ குக்கன் கேக்கேசன், நான் நிறைய கேக் சாப்பிடுவேன், ஸ்வீட்ஸு இந்த மாதிரி chocolates, Schokolade. Als ich das erste Mal Geld verdient habe, first time வந்து நான் மணி ஏர்ன் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் டைம் என்ன பண்ணீங்க, ஃபர்ஸ்ட் சேலரியில habe ich mir ein Handy gekauft, மொபைல் வாங்கினேன். when ich Ferien hatte, ஹாலிடேஸ் இருந்துச்சுன்னா bin ich in Urlaub gefahren, ஸோ வெக்கேஷனுக்கு போயிடுவேன். இல்லை besuche ich meine Großeltern, என்னோட கிராண்ட் பேரண்ட்ஸை விசிட் பண்ணுவேன். இல்லைன்னா gehe ich zu mein Heimatland, என்னோட ஹோம் டவுனுக்கு போயிடுவேன் அப்படின்னு சொல்லு. நெக்ஸ்ட் இது வந்து ஹைடல்பர்க் ஃப்ரைபர்க் அதோட எத்தனை பேர் பாப்புலேஷனு, என்ன லொக்கேஷனு, என்ன அட்ராக்ஷன் பிளேசஸ், யூனிவர்சிட்டி, ஃபுட் அண்ட் ட்ரிங்க்ஸு, என்ன ஸ்பெஷாலிட்டி, அந்த ஊரை பற்றி ப்ரெசன்டேஷன் கொடுக்கணும். அவுஸ்ட்ராக்க உங்களுக்கு B1ல வந்து எக்ஸாம்ல கண்டிப்பாக ப்ரெசன்டேஷன் கொடுக்க சொல்லுவாங்க. அதனால A2லேருந்தே உங்களுக்கு ப்ராக்டிஸ் பண்ண சொல்கிறாங்க. சரிங்களா? நீங்கள் இதை ட்ரை பண்ணுங்கள். ஹைடல்பர்க் இல்லை ஃப்ரைபர்க் ஏதாவது ஒன்று ட்ரை பண்ணிவிட்டு எத்தனை பாப்புலேஷன் இருக்கிறாங்க, எங்கே லொக்கேட்டடாக இருக்குது, என்ன அங்கே சைட் சீயிங் பிளேசஸ் என்ன இருக்குது, என்ன யூனிவர்சிட்டி இருக்குது, என்ன ஃபுட் அண்ட் ட்ரிங்க்ஸ் இருக்குது, அதை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ஓகே, அவுஸ்ட்ராக்க இது வந்து ஆக்சென்ட் எந்த இடத்துல வந்து வேர்ட் ஆக்சென்ட் போட்டிருக்காங்க, அவங்க எது ரொம்ப இம்பார்ட்டன்ட் நினைக்கிறாங்களோ அந்த வேர்டுக்கு அழுத்தி சொல்லுவாங்க, அதுதான் வேர்ட் ஆக்சென்ட்.
ஸோ மெல்லி காம்ட் aus der Schweiz ஷ்வைஸ் கிட்ட அழைப்பி சொல்லியிருக்காங்க. அப்புறம் ஸ்டூடெண்டினன், அப்புறம் ஓனுங்கன் ஃப்ராண்டினன். ஸோ எந்த வேர்டு வந்து அவங்க இம்பார்ட்டன்ட் சொல்கிறாங்களோ அதை வந்து ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்லுவாங்க. அடுத்தது கூட மார்க் பண்ண சொல்லியிருக்காங்க, பார்க்கலாம். She studied under ஊனி வந்து சொல்லியிருக்காங்க. அப்புறம் arbeitet abends. So for earth, அப்புறம் weg. ஸோ ஷூல நிஸ்ட் ரெண்டுமே ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்களும் பேசும்போது இன் குல்சன் சாக்சன் இஸ் தர் அசர்ட் சாட் சாக்சன் நார்மலர்வைஸ் சம் சாக்சன்ட். ஸ்மால் சென்டென்ஸில் இருக்கும் போதெல்லாம் வேர்ட் ஆக்சென்ட் வந்து கடைசியில் இருக்கும். ஆனால் லாங்கர சாட்ஸை ஸ்பீக்மேன் மிட் பவுசன். ஸோ லாங் சென்டென்ஸ் எல்லாம் பிரேக் எடுத்து பேசுவாங்க. ஏழு வேர்ட் குரூப் ஹார்ட் அண்ட் ஆக்சென்ட். ஸோ ஈச் எவ்ரி குரூப்பில் வந்து வேர்ட் ஆக்சென்ட் இருக்கும். Okay, die Deutschen und ihre Haustiere, Germans and their house pets. Hören Sie die Gespräche, was möchte Nina, was is this problem? So, Ninaவோட ப்ராப்ளம் என்ன அப்படின்னு நீங்க கண்டுபிடிக்கணும். ஓகே, என்ன ப்ராப்ளம்? எதை பத்தி பேசுறாங்க?
எதை பத்தி பேசுறாங்கம்மா? கேட்டை பத்தி தான் பேசுறாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து கேட் கேட் வந்து குட்டி போட்டிருக்கு. ஸோ அந்த குட்டிக்கு தனியாக வீடு பார்க்குறாங்க. ஸோ இவர் யார் வளர்க்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃப்ரெண்ட்ஸ் ஒவ்வொருத்தருக்கா கால் பண்ணுறாங்க. ஸோ மறுபடியும் சேம் அதுவே கேட்டுட்டு ஆனா என்ன ரீசன் சொல்கிறாங்க, டானியா, ஸ்வென்னு இவங்க 3 பேரும் என்ன ரீசன் சொல்கிறாங்க அப்படின்னு கேட்கணும். நீங்கள் அந்த இதை ஃபாலோ பண்ணுங்கள், டிரான்ஸ்கிரிப்ஷன். ஓகே, ஆனா என்ன ரீசன் சொல்றாங்க? ஸோ அவங்க வந்து ஃபீல் உண்டா வீக்ஸ். நான் ரொம்ப அவங்க வந்து வெளியில சுத்திட்டே இருக்கிற மாதிரி தான் அவங்களுக்கு வேலை இருக்கும். ஸோ கேட்ஸ் வந்து அலோனா இருக்கும், வேண்டான்றாங்க. தானியா? ஆமா, கேட்ஸ் அண்ட் அலர்ஜி. ஸோ டானியாக்கு இல்லை, அவங்க கூட இருக்கிறவங்களுக்கு வந்து கேட்ஸ் அலர்ஜி இருக்கு. ஸ்வென்? ஃபர்மீட்டர் அர்லாப்டஸ் நெக்ட். ஸோ அவங்கள ஹவுஸ் ஓனர் வந்து விட மாட்டாங்க, அலோவ் பண்ண மாட்டாங்க. Und sie nehmen sie ein Kästchen, warum nicht? ஆக்சுவலி கேட் பெரிய கேட்டுக்கெல்லாம் டி கேட்ஸ் அப்படின்வாங்க, குட்டிக்கெல்லாம் தஸ் கேட்சியன் சிஹெச்இஎன் வரும். நிறைய குட்டிக்கும் இந்த மாதிரி சிஹெச்இஎன் இல்லைன்னா எல்இஐஎன் அந்த மாதிரி போட்டிருப்பாங்க. ஸோ உங்களுக்கு எப்படி, உங்கள் வீட்டில் பெட்ஸ் இருக்கா? Haben Sie Haustiere? என்ன இருக்கு? ஹுண்டா? ஓகே ஓகே ஓகே. காயும் உங்கள்கிட்ட இல்லையா? ஓகே ஓகே. ம். வரும் ஹாஸ் டு கைன ஹவுஸ்டியர். உங்களுக்கு ஏதாவது பயமா, அலர்கியா, ஆங்ஸ்டா? இல்லை என்னம்மா? புரியல.
பியர் அங்ஸ்ட். ஓகே. எங்க வீட்ல ஒண்ணு இருக்கு. அடிக்கடி டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருக்கும்ல. கேக்குதா? கரெக்டா நான் கிளாஸ் எடுக்கும்போது கதவு திறந்துட்டு உள்ள வருது அது. நான் எவ்ளோ சொன்னாலும் அது வெளியில போ சொன்னா போவே போவாது. கரெக்டா கிளாஸ் எடுக்கும்போது தான் கதவு திறந்துட்டு உள்ள வந்துரும். ஓகே. நெக்ஸ்ட் பேஜ். ஹவுஸ் டியர் ஃபெர்மெட்டன்சி. ஸோ இது கீழே இருக்கிற பேசேஜ் படிச்சுட்டு மேலே இருக்கிறது ரிஸ்ட்ரிக் ஆர்டர் ஃபால்ஸ் மார்க் பண்ணும். இருங்க. ஸோ ஹவுஸ் டியர் sind in Deutschland பாப்புலர். ஸோ ஜெர்மனில் வந்து ஹவுஸ் பெட்ஸ் வந்து ரொம்ப பாப்புலர். எதெல்லாம் பாப்புலர்னு பார்க்கலாம். இன் ஃபாஸ்ட் ஏடம்ஸ் ஒயிட்டன் ஹவுஸ்ஹால்ட் இன் டாய்ச்லாண்ட் 45% gibt es ein oder mehrere Haustiere. அதாவது இன் எவ்ரி ஃபிஃப்த் ஹவுஸ், செகண்ட் ஹவுஸ், ஃபிஃப்த் ஹவுஸ் கூட கிடையாது, இன் எவ்ரி செகண்ட் ஹவுஸ், ஒவ்வொரு என்ன சொல்றது, செகண்ட் ஹவுஸ்ல வந்து ஜெர்மன்ல கண்டிப்பா 45% ஒன்று இல்லைன்னா ஒன்றுக்கு மேல ஹவுஸ் பெட்ஸ் இருக்கும். பெல்லிட் டெஸ்டன்ஸ் இன் கேட்ஸன் உண்டு. ரொம்ப ஃபேவரட் ஆனது என்னன்னா கேட்டும் டாகும். இன் ஏடம் ஃபுன்ஸ்டன் ஹவுஸால் லிப் மிண்டஸ்டன் eine Katze. ஸோ இன் எவ்ரி ஃபிஃப்த் ஹவுஸ் அட்லீஸ்ட் வந்து ஒரு கேட் ஆச்சும் இருக்கும். Es gibt 14 Millionen Katzen und über 9 Millionen Hunde. So 14 million cats and 9 million dogs இருக்கு. Dazu kommen modische Haustiere wie Fische, Ratten oder Schweine. அதுக்கப்புறமா மாடர்ன் ஹவுஸ் பெட்ஸ் வந்து ஃபிஷ்ஷு, ரேட்டு, பிக்ஸு அந்த மாதிரி இருக்கும். Haustiere machen Spaß, aber sie kosten auch viel Geld und Zeit. Pets வந்து கொஞ்சம் நல்லா ஜாலியாக இருக்கும், ஆனால் it will cost money, time எல்லாமே. Jedes Jahr geben die Deutschen 4,5 Milliarden Euro für Tierarzt, Futter, USW und so weiter. USW-னா எக்ஸெட்ரா சொல்லுவோம்ல, எக்ஸெட்ராக்கு und so weiter aus. ஸோ ஏடஸ் யார் எவ்ரி இயர் வந்து ஜெர்மன்லேயே 4.5 மில்லியன் வந்து யூரோ ஜஸ்ட் டாக்டர்ஸ், வெட்டினரி டாக்டர்ஸ்க்கும் அதுக்கு ஃபுட்டுக்கும் தான் எக்ஸ்ட்ரா செலவாகுது. Es gibt verschiedene Gründe, warum die Menschen Haustiere haben. There are various reasons why people are having house pets. Sie helfen by stress இருந்தால் நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணும். sind immer da und den Menschen treu. அது எப்பவுமே லாயலாக இருக்கும் அனிமல்ஸ் எல்லாமே. உன் கிண்டர் lieben sie einfach. சில்ட்ரன்ஸ் வந்து ரொம்ப பிடிக்கும் சில்ட்ரன்ஸ்க்கு. Noch einige interessante Informationen. So one more information, interesting information என்னன்னா Frauen haben häufiger Haustiere als Männer. மென்னை விட லேடிஸ் கிட்ட தான் நிறைய ஹவுஸ்டியர் வச்சிருப்பாங்க. Nur 7% der Deutschen sagen, dass sie ganz sicher kein Haustier wollen. So only 7% of Germans சொல்றாங்க வந்து எங்களுக்கு பெட்ஸ் வேணாம் அப்படின்னு. Die andere können sich eine Haustiere vorstellen, wenn ihr Lebenssituation anders ist. Zum Beispiel größere Wohnung, mehr Zeit. ஸோ இது சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, எங்களோட லைஃப் சுச்சுவேஷன் மாறுச்சுன்னா, அதாவது கொஞ்சம் பெரிய வீடு, கொஞ்சம் நிறைய டைம் அந்த மாதிரி வந்துச்சுன்னா அப்போ கண்டிப்பாக நாங்கள் பெட்ஸை வளர்ப்போம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ இது நீங்கள் போடலாம். In Deutschland gibt es mehr Hunde als Katzen. Richtige falsch. Mehr Hunde als Katzen இல்ல, ரெண்டுமே ஈக்குவலா இருக்கும். So auch besondere Haustiere, zum Beispiel Ratten, sind popular. என்ன richtige falsch?
Rishti. Deutschen geben für Haustiere mehr als 3 Milliarden Euro pro Jahr aus. More than 3 million euro spend பண்றாங்க. Mehr Männer als Frauen haben Haustiere. மென் ஹவுஸ்டியர் நிறைய பேர் வச்சிருக்காங்களா இல்லை லேடிஸா? ஃப்ராயன். அப்புறம் இது இந்த சென்டென்ஸ் என்னது? ஃபால்ஸ். 20% möchten kein Haustier haben. 20% வந்து எங்களுக்கு வேணவே வேணான்றாங்க. அப்படியா? ரிஷ்டிகா இங்க பாருங்க 7% Deutschen sagen. ஸோ வந்து 7% தான் எங்களுக்கு ஹவுஸ்டியர் வேணான்னு சொல்றாங்க. ஸோ இதை பற்றி பேசும்போது ஹவுஸ்டியர் நீங்கள் வந்து நான் எதெல்லாம் ப்ரெசன்டேஷன் சொல்கிறேனோ அதெல்லாம் நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ ஹைடல்பர்க், ஃப்ரைபர்க் வந்து ஜஸ்ட்டு நீங்கள் ஒன்று பண்ணால் போதும், ட்ரை பண்ணுங்கள் முடிஞ்ச வரைக்குமே. ஆனால் இது வந்து ஹவுஸ்டியர், ஹவுஸ் பெட்ஸை பற்றி வந்து நீங்கள் ஒரு ப்ரெசன்டேஷன் ஹவுஸ் பெட்ஸை பற்றி ப்ரெசன்டேஷன்னா எப்படி இருக்கணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு அந்த டாபிக் ஒரு ஸ்ட்ரக்சராக இருக்கணும். ஃபஸ்ட்டு என்னென்ன ஸ்ட்ரக்சர் கொடுக்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு வரணும். அதாவது உங்களோட ஒப்பீனியன் என்ன, எந்த டாபிக் பற்றி பேசுகிறீங்க, உங்களோட ஒப்பீனியன் என்ன, அப்புறம் உங்கள் அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜ் என்ன, உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் என்ன. ஸோ நீங்கள் இருக்கிற பிளேஸில், அதாவது ஜெர்மன்ஸில் இப்படி இருக்குது, ஜெர்மனியில் இப்படி இருக்குது, இந்தியாவில் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்கும். நீங்கள் அது ட்ரை பண்ணுறதுனாலும் பரவாயில்ல, இது ட்ரை பண்ணுறீங்களா? ஹவுஸ் பெட்ஸை பற்றி ஒரு ப்ரெசன்டேஷன் ட்ரை பண்ணுங்க, சரிங்களா? ஓகே, அதை ட்ரை பண்ணுங்க. அதுக்கப்புறமா நாளைக்கு இது ஜஸ்ட் ஒரு படிச்சுட்டு வாங்க மீனிங்ஸோட. நாளைக்கு படிச்சுட்டு வந்தீங்கன்னா இந்த லெசன் முடிஞ்சிடும்.